ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி இந்த ஆண்குறி சிறியதாக இருப்பதற்கும் உறுப்பு சிறுத்து சுருங்கி போய் இருப்பதற்கும் ஒரு நவீன தீர்வு தரக்கூடிய ஒரு கிளாசிக்கலான ஒரு ஆயுர்வேத மருந்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் அதே நேரம் ஆண்குறி எப்படியெல்லாம் எழுச்சி அடையுது அப்படிங்கிறது தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை என்னுடைய நிகழ்ச்சியில் நான் வழங்கியிருக்கேன். அதை பார்க்காதவங்களாம் கொஞ்சம் தயவுசெய்து பின்னோக்கி பார்த்து அந்த மெக்கானிசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? தெரியாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம நுழைவது தவறாக, அது புரிதல் இல்லாமல் உங்களுக்கு போய்விடும். அதற்காகத்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி எழுச்சி நீங்கள் நினைப்பது போல ஒரு எலும்பினாலேயோ தசை நார்களாலேயோ டெண்டான்ஸ்னாலேயோ லிகமெண்டுகளாலேயோ செல்லப்படவில்லை. முழுக்க இரத்த தந்துகிகளால் அது நீட்சி அடைவதும் பின்பு சுருங்குவ பணியை செய்து கொண்டிருக்குது. அதுக்கு இந்த தைலம் எப்படி உங்களுக்கு அந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாக எப்போ சுருங்கி போயிருக்கிறது எப்படி சரி பண்ணுதுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட இதில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தொடர்ச்சியான வீடியோ பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பொதுவாக இது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவான ஒரு பதிவு. எந்த ஒரு மருந்துகளாக இருந்தாலும் சரி, உள்ளைக்கு சாப்பிடுவதோ வெளியில் பயன்படுத்துவதோ, அதை ஓடிசியாக வாங்கினாலும் ப்ரெஸ்கிரிப்ஷனில் வாங்கினாலும் தயவு செய்து அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆமாம், அது அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். சரி, இது எப்படி நான் தருவிச்சு வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமேசான் ஸ்டோர் அதில் நான் தருவிக்கப்பட்ட வாங்கினேன். இதனுடைய ரேட்டு ஏறத்தாழ 495 ரூபாய்கிட்ட வருது. இந்த ஆயிலுடைய நேம் சந்தா ஆயில்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. இன்றைக்கி சந்தா ஆயில்னு சொல்லிவிட்டு நிறைய ப்ராடக்ட்டு இதில் கொட்டி கிடக்குது. சரிங்களா? அதில் ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு மேனுஃபேக்சருடைய ஜிஎம்பி இந்த மாதிரி ட்ரக் லைசன்ஸ்லாம் உள்ள ஒரு இண்டெமிஃபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தோட ப்ராடக்ட்டு தான் இந்த தைலமானது இது. சரிங்களா? இந்த சந்தா ஆயில்ங்கிற பேரில் பல பேர்கள் போட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் அவன் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி விற்றுட்ருக்கான். ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 1000 நம்பர்ஸு பாட்டு லாஸ்ட் மந்த் அது மாதிரி 500 பீப்புள் பாட்டு அது மாதிரி போட்டு சேல்ஸில் அந்த அளவுக்கு இதாகிட்டே போயிட்டுருக்குது. சரிங்களா? இந்த ஆயில் என்ன, இது எப்படி பயன்படுத்துதா, இதில் என்னென்ன சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய இது என்ன யூசேஜ்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி ரொம்ப சிறுத்து துவண்டு போயிருக்கு. பார்த்தீங்களா? சிலவனுக்கு ஒட்டி கிடக்கிற மாதிரி இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும். அதுகளை இது சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு முதன்மை பணியை பண்ணி கொடுக்க வைக்கிது. இந்த சந்தா ஆயில் நம்ம இதில் மாதிரி கிளாசிக்கலாக, அதாவது பாரம்பரியமாக சில மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் வட இந்தியாவில் தயாரித்து கொடுத்து கொண்டு வந்தது. அதுதான் இன்றைக்கி இது ப்ராடக்டுகளாக இப்போ இதில் இன்றைக்கி நவீன பாட்டிலில் ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி இதை கொண்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இதில் என்னென்னலாம் கலந்துருக்கு நல்லா அருமையாக பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி டியூப்லாம் போட்டு இதை கொண்டு வந்துருக்காங்க. ஆமாம், ஏறத்தாழ இதனுடைய அளவுகள் பார்த்திங்கன்னா 15 ml உள்ளே தான் வருது. சரிங்களா? ஆமாம், 15 ml தான் இது பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன கலந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கேஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய குங்குமப்பூ மெயினான ஒரு இது கலந்துருக்கு. அதே மாதிரி கஸ்தூரி அப்படிங்கிறது கலந்துருக்குது. அடுத்து ஜவாத்ரி அப்படிங்கிற ஒரு பொருள் கலந்துருக்குது. அதே நேரத்தில்
சமதாக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து கலந்துருக்குது. ஆமாம். அதே நேரத்தில் வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஜாதி பழம் வந்து இதில் வந்து கலந்துருக்கு. மிஸ்ட்ரிக்கா ஃப்ராக்ரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையோட இது வந்து கலந்துருக்கு, தைலத்தில் வந்து கலந்துருக்குது. இந்த ஜாதி பழம் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து இன்டர்னலாகவும் மிகச்சிறந்த ஒரு ஆண்மையை கொடுக்கக்கூடிய மருந்துகளாகவும் பயன்படுது. அதே நேரம் வந்து வெளியில் அப்ளை பண்ணும் பொழுது இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செய்யுது. எப்படி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, உடலில் வந்து கொஞ்சம் உஷ்ணம் கதகதப்பை உண்டு பண்ணுற இயற்கையான முறையில் உண்டு பண்ணும் பொழுது அது வந்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் பொழுது நாளாக நாளாக அந்த சுருங்கி போயிருந்த இரத்த தந்துகிகள் எல்லாம் வந்து சரியாக வாய்ப்புகள் ஏற்பட்டு மீண்டும் வந்து ஒரு எழுச்சி தன்மையை வந்து அடையுது. இது சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஒட்டி போய் கிடக்கும். அது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஒன்லி யூரினேஷன் பர்பஸ்க்காகத்தான் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு பொருளாக தான் அது இதாக இருக்கும் மொழிய. இந்த இதில் அந்த சந்த ஆயிலை போட்டு நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்லா அதில் ரத்த ஓட்டம் பாஞ்சு சென்சிட்டிவிட்டியை வந்து நல்லா வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். நார்மலாக அந்த பேண்டோட உரசினாலே அது சின்ன வயசில் தெரியும், நல்லா எழுச்சி ஆயிரும். ஆண்குறி வந்து நல்லா எழுச்சி ஆயிரும். ஆனால் நாளாக நாளாக எதை வச்சு தேய்ச்சாலும் அது வந்து எழுச்சி ஆகாமல் சுருங்கி போய் கிடக்க ஆரம்பிச்சிடும். அதை வந்து இது வந்து சரி செய்து கொடுக்குது. அதோட முக்கியமான இன்க்ரீடியன்ஸாக லவங்கமும் இதில் வந்து இதாகிட்டே இருக்குது. இந்த லவங்கம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நரம்பு மண்டலத்தில் செயல்படக்கூடியதில் வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இது தற்காலிக வலி நிவாரணியாகவும் செயல்படும். அதே நேரத்தில் வந்து நரம்பு மண்டலத்தை கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி கூல் பண்ணி அது இது பண்ணி கொடுக்குறதுக்கும் பயன்படும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், பச்சை உடனே விந்து வந்துடுது இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் இது வந்து சரி செய்து கொடுக்க வைக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது டாலச்சீனி அப்படின்னு சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை வந்து கலந்துருக்கு. இந்த லவங்கப்பட்டை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரியாணி இதுகளுக்கெல்லாம் போடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். இன்றைக்கி அதெல்லாம் பிரியாணிலாம் போட்டோம்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிடறான், சாப்பிட மாட்டேங்கிறான். அதெல்லாம் சாப்பிட்றதுக்காகத்தான் அதில் பிரியாணியில் போடுறாங்க. நீங்கள் சாம்பாரில் யாராவது லவங்கப்பட்டை போடுறாங்களா, கிராம்பு போடுறாங்களா, அதே மாதிரி ஜாதி பழம் போடுறாங்களா? போட மாட்டாங்க. ஆனால் பிரியாணியில் இதெல்லாம் சேர்க்குறாங்கனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லவுக்குன்னு கறியை மட்டும் தின்னுட்டு சோறையும் தின்னுட்டு போயிடறான். அதனால தான் பகுதி பேருக்கு செரிக்காமல் ஒரு இதாக போயிடுது. அது ஒரு ப்ராப்பர்ட்டி பிரியாணியோட குணமும் அவனுக்கு சாராமல் போயிடுது. சரிங்களா? அதனால தான் இந்த இதெல்லாம் போட்டு இது பண்ணி சேர்ந்து சாப்பிட்டால்தான் அந்த பிரியாணியோட உண்மையான மகத்துவமே அவன் உடம்புல வந்து சேரும். அந்த மாதிரி தான் இந்த இதுலேயும் வந்து லவங்கப்பட்டையும் கலந்துருக்காங்க. நல்லா வந்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செஞ்சு அந்த மசில்ஸ்களுக்கு வந்து வலிவுபடுத்தக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து இது வந்து பண்ணி கொடுக்க வைக்குது. அதோடு வந்து திலத்தைலம் அப்படிங்கிற நம்ம வந்து நல்லெண்ணெயில் இதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சொல்லக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து பாரம்பரியமான ஒரு இதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சில ரகசியமான பொருட்கள் வந்து கண்டிப்பாக கலக்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் தனித்துவமாக தெரியணுங்கிறக்காக அவங்களுடைய செய்முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலையோ ஒரு சில இதுகளை வந்து வச்சு தான் எல்லாருமே பண்ணி கொண்டு வருவார்கள். அந்த மாதிரி இதில் வச்சு கொண்டு வரும்போது நல்லா இது வந்து இந்த சந்த ஆயில் வந்து நல்லா வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து இது பண்ணி கொடுக்க வைக்குது. நல்லா வந்து இந்திரியத்துக்கான ஆற்றல், ஆண்குறி எழுச்சி, சோர்வாகாமல் இருக்கிறது, வச்ச உடனே விந்து வந்துடுது, இந்த மாதிரியான இது ரொம்ப தளர்ச்சியாக போய் இருக்கிறது, ஆமாம் ஆண்குறி வந்து சரியான முறையில் தூக்க முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. இது எந்த ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்டர்னலாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் கொஞ்சோண்டு எடுத்து ஒரு ஸ்கின் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காஸ்மெட்டிக்காகவும் இருக்கட்டும், அழகு சாதன பொருளோ அல்லது வேறு தைலமாகவும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சந்தேகப்படக்கூடிய ஒரு பொருளை வந்து லைட்டாக ஸ்கின் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அல்லது சென்ட்டு ஸ்ப்ரே எதுனாலும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதிலே உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும், அதே நேரத்தில் ரெட்னஸ் ஆயிரும், வீக்கம் வந்துடும், அந்த மாதிரியான இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க.
அதே மாதிரி இந்த பொருட்களை எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு ஸ்கின் டெஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. அதை விட இது பக்க விளைவுகள் இல்லை ஆயுர்வேத பொருட்கள். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. அதை விட முக்கியமாக எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் பயன்படுத்துங்க. இது எல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவுகளை ஒழிய வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? இதை போய் நீங்கள் வெளியில் போய் யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. இந்த மாதிரி ஆண்குறி எழுச்சி இல்லைங்கிறத கணவன் மனைவிக்குள்ளேயே போட்டு புழங்கிக்கிட்டு வெளியில் ஒரு நடைபெணமாக வாழ்ந்துட்டு போகிறத விட இதை மாதிரி இருக்குங்கிறத இது பண்ணி நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்களோட பரிந்துரையின் பேரில் இது பண்ணி கொள்ளலாம். ஆமாம், இதை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு இதை எடுத்தோம்னா 1 ml வரும். அதெல்லாம் இல்லைங்க, நல்லா ஒரு சஃபிஷியண்ட்டான குவான்டிட்டி எடுத்து நல்லா அதில் போட்டு நல்லா கீழேருந்து மேல் நோக்கி மசாஜ் பண்ணும்போது நல்லா இந்த ஆண்குறியோட துவர்ச்சித்தன்மை, தளர்ச்சி இது எல்லாமே நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு எழுச்சித்தன்மையை அடைய வைக்கக்கூடியது. சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.